ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எழுத தெரிஞ்சதா நீங்க இன்டர்நெட்ல சம்பாதிக்கலாம். இதை வந்து ஃபுல் டைமாவும் எடுத்துக்கலாம். இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து ஆத்தரா இருக்கலாம், இல்ல ரைட்டிங் ஸ்கில் இருக்கவங்களா இருக்கலாம், ஆர்டிகல்ஸ் எழுத தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இதை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து பெருசா வெப்சைட் எல்லாம் வச்சிருக்காங்க. கரெக்டா? இந்த வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே, அந்த வெப்சைட்ல எழுதியிருக்க எல்லா விஷயமே வந்து ஜெனரலா யாருமே வாசிக்கிறது கிடையாது. பெருசா யாரா இருந்தாலும் ஒரு வீடியோ பாக்குறோம், இல்ல ஒரு போட்டோ பாக்குறோம். கரெக்டா? ஆனா அதுல எழுதுறதுக்கு எப்பவுமே ஒரு கண்டென்ட் இருக்கும். சோ இந்த விஷயங்களை ஜெனரலா எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து உட்கார்ந்து இதுக்குனே வந்து யாரும் கம்பெனில உட்கார்ந்து எழுதுறவங்களை விட ஜெனரலா கம்பெனிஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இத பத்தி சம்பந்தமா, இது சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் எழுத வேண்டியது இருக்கு, இல்ல இது சம்பந்தமா ஒரு பிளாக் எழுத வேண்டியது இருக்கு, ஒரு கட்டுரை எழுத வேண்டியது இருக்குன்னு போஸ்ட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு அதுல எக்ஸ்பர்டைஸ் இருந்துச்சுன்னா, இல்ல உங்களுக்கு நல்லா எழுத தெரியும்னா, நீங்க என்ன வேணும்ங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்களால எழுத முடியும்னா, இந்த ஒரே ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்ஸ்ல நீங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல போய் ஆன்லைன் பிளாகிங் ஜாப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இது முழுக்க வீட்டுல உட்கார்ந்து எழுத தெரிஞ்சா ஒரே விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, டாக்ஸ் உங்களுக்கு கணக்கு போட தெரிஞ்சுச்சுன்னா இதுவுமே வந்து நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். அதாவது எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இப்பெல்லாம் வந்து ஒருத்தங்க காலேஜ் முடிச்ச உடனே வந்து ஒரு கம்பெனில போய் ஐடி கம்பெனில பேசிக்கா ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்னாங்கன்னா கூட மோஸ்ட் வந்து அவங்க ஐடி கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா? இன்கம் டாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த இன்கம் டாக்ஸ் எப்படி கட்டணும், நம்ம ஊர்ல வந்து ஸ்கூல்ல வந்து ஏபிசி சொல்லி தந்திருக்காங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் எப்படி கட்டணும், கணக்கு எப்படி போடணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பெருசா சொல்லி தந்ததுல, வாழ்க்கைக்கு தேவையான கணக்குகள்லாம் நமக்கு தெரியாது.